إلى يوم الدين. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخيمة صدورنا. نعم، أيها الإخوة والأخوات، அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் துரூஸ் லுகத்தில் அரபியா என்கின்ற புத்தகத்துடைய முதலாவது பாகத்தை முடித்திருக்கின்றோம். 30 வகுப்புகளிலே 23 பாடங்களை அல்லாஹ்வின் உதவியால் படித்து முடித்திருக்கின்றோம். நாங்கள் இன்று மீட்டல் இருப்பதாக சொல்லியிருந்தோம். இந்த மீட்டல் வகுப்பு வித்தியாசமான ஒரு மீட்டல் வகுப்பாக இருக்கும் என்பதையும் அறிவித்திருந்தோம். ஏனென்றால் நாங்கள் பொதுவாக பரீட்சை நெருங்குகின்ற பொழுது படித்த பாடங்களை சில நேரம் மீட்டல் செய்கிற பொழுது சில நேரம் எங்களுக்கு முழுமையாக அந்த பாடங்களை மீட்ட முடியாமல் இருக்கும். நேரம் போதாதன் காரணமாக இடைவெளியிலேயே நிறுத்திவிடுவோம். இன்று அல்லது நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தார்கள், ஒவ்வொரு மீட்டல் வகுப்பிலையும் நீங்கள் முழுமையாக அந்த புத்தகத்தை முடிக்காமல் இடையிலே நிறுத்தி விடுகிறீர்கள். எனவே மீட்டும் பொழுது பயிற்சிகள் கொடுக்காமல் சுருக்கமாக ஒரு பாடத்தையும் மீட்டினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் இன்றைய மீட்டல் வகுப்புக்கு திட்டமிட்டிருந்தது வித்தியாசமான முறையில். இந்த மீட்டல் வகுப்பை பொறுத்தவரையிலே நாங்கள் வகுப்பிலே செய்த எந்த ஒரு பயிற்சிகளையும் இங்கே நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதனுடைய இலக்கண விதிகளை விவரிக்கும் முகமாகத்தான் இந்த மீட்டல் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அமைந்திருக்கும். எனவே பாடத்திலே படித்த எல்லா பயிற்சிகளையும் மீட்டுவது என்பது இங்கே நடைபெற மாட்டாது. உங்களுக்கு பயிற்சி வகுப்பு என்று இருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பிலே நீங்கள் பாடத்திலே நடந்த ஒவ்வொரு பயிற்சிகளுக்குமான, ஒவ்வொரு சட்டங்களுக்குமான பல பயிற்சிகளை அதிலே போய் நீங்கள் பெற்றுக்கொண்டு பயனடையலாம். இங்கே நாங்கள் இலக்கண ரீதியாக ஒவ்வொரு பாடத்திலும் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதற்காக நாங்கள் இந்த புத்தகத்தை தெரிவு செய்திருக்கிறோம். இந்த புத்தகத்திலே 36 பக்கங்கள் தான் இருக்கின்றன. கிதாபு துரூஸ் اللغة العربية لغير الناطقين بها الجزء الأول تعليف دكتور فا عبد الرحيم என்கின்ற இந்த நூலுக்கு ஷரஹ் என்பது உங்களுக்கு தெரியும். ஷரஹ் என்றால் விளக்கம். எனவே இந்த புத்தகத்திலே நாங்கள் படிக்க இருப்பது விளக்கம். ஒவ்வொரு விளக்கம் என்றால் நீங்கள் யோசிக்கலாம், அந்த புத்தகத்திலே இருப்பதை விட அதிகமாக இதில் இருக்கும் என்று. இல்லை, பயிற்சிகளுக்கான விளக்கம் அல்ல. அந்த ஒவ்வொரு பாடமும் உள்ளடக்கியுள்ள அந்த உள்ளடக்கத்திற்கான சில உதாரணங்களோடு தெளிவாக இலக்கணங்கள் விளக்கப்பட்டிருக்கும். எனவே இங்கே நிறைய பேர் நாங்கள் இலக்கணம் படிப்பதில்லையா என்று ஒரு குறைபாடு இருக்கும். உண்மையில இந்த புத்தகத்தில் இலக்கணம் நிறைய இருக்கிறது. இந்த புத்தகம் அல்ல, டாக்டர் ஃபா அப்துல் ரஹீம் அவர்களுடைய புத்தகத்திலே இலக்கணங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்திலே அரபு மொழி கற்பதற்கு இருந்த நூல்களை பொறுத்தவரையிலே அது சாதாரணமாக இலக்கண நூல்களை வைத்துத்தான் அதிகமாக கற்றுக்கொண்டிருந்தார்கள். உதாரணமாக அஜுருமியா, அதே போன்று அல்ஃபியத் இப்னு மாலிக், ஷரஹ் இப்னு அகீல், கத்ருன் நதா, தக்வீமுல் லிசான், இந்த மாதிரியான நூல்களை அரபு மദ്രസാக்களிலே கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் எப்படி அதனுடைய அமைப்பு இருக்கும் என்றால், மஞ்சள் தாளிலே கருப்பு எழுத்திலே சின்ன சின்ன எழுத்தாக, கண்ணுக்கு கூட பார்ப்பதற்கு கஷ்டமான எழுத்தாக இருக்கும். அது எப்பயோ உள்ள மாணவர்களுக்காக எழுதப்பட்ட நூல்கள். ஆனால்
நமக்கு நெருங்கிய காலத்திலும் இன்னும் கூட அவைகள் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அவைகளிலே கல்வி அறிவு இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. நஹ்வு இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அது இந்த காலத்தில் உள்ள மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் அரபு மொழியிலே இருந்து விரண்டோடுவதற்கும், அரபு மொழியை வெறுப்பதற்கும் அந்த பழைய தரீகத்துல் கவாயித் வ தர்ஜமா முறை காரணமாக இருக்கிறது. அரபு மொழி என்றால் கஷ்டம் என்று நினைப்பதற்கும் அதுதான் காரணம் முக்கியமாக. ஆனால் அதற்கு பிறகு பல மாற்றங்கள் படிப்படியாக வந்தது. அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றுதான் இந்த துருசுல் லுகத்துல் அரபிய்யா என்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஃபஅப்து ரஹீம் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவர்கள் ஜாமியா இஸ்லாமியாவிலே பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அரபு படிக்கக்கூடிய அந்த கல்விக்கூடத்திலே, கற்பிக்கின்ற கல்விக்கூடத்திலே இந்த இணை அவர்கள் அதற்கு ஒரு சிலபஸாக என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கினார்கள். எனவே இது ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்திலே கொண்டு வந்தது. நிறைய மதரசாக்களிலே இதை பாட புத்தகமாக, அரபு மொழியை கற்கின்ற ஒரு புத்தகமாக இதனை பயன்படுத்தினார்கள். இதிலே அரபு மொழிக்கு இலக்கணம், வெறுமனே இலக்கணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல், இலக்கணத்தோடு சேர்த்து அரபுடைய ஏனைய மஹாராக்களுக்கும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதற்கு பிறகு இன்னும் இப்போது நிறைய பல புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அல் அரபிய்யத்து பைன யதைக் மாதிரியான புத்தகங்கள். அது இன்னும் முன்னேற்றகரமான அரபு மொழியிலே இலக்கணத்துக்கு ஆரம்பத்திலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காமல், மொழி என்றால் மொழியிலே இருக்கக்கூடிய மஹாராத், அதனுடைய ஸ்கில்ஸும், அதிலே இருக்கக்கூடிய அனாசிர், அதனுடைய எலிமெண்ட்ஸும் தான். எனவே அதற்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இலக்கணம் என்பது ஒரு மொழியை படித்ததற்கு பிறகு, மொழியிலே பயிற்சி பெற்றதற்கு பிறகு படிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே இலக்கணம் அந்த ஆரம்பத்திலே படிக்கக்கூடியவர்களுக்கு படித்துக் கொடுக்கப்படவில்லை. அரபு மொழி கற்பவர்களுக்கு, அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும், அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாமல் பிற மொழியில் இரண்டாவது மொழியாக அரபு மொழியை கற்பவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. எனவே இவ்வாறு 2 பிரிவினருக்கும் ஒரே புத்தகத்தை சிலபஸாக போடுவது தவறானது. எனவே அரபு மொழி ஆரம்பமாக கற்பவர்களுக்கு அஜுர்மியா போன்ற ஆரம்பமாக அந்த புத்தகங்களை போட்டு படித்துக் கொடுத்தால் உண்மையிலே அவர்களால் அரபு மொழியை அதனுடைய மஹாராத்துக்களை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே அதற்கேற்ற புத்தகங்கள் இன்றைய காலத்தில் இருக்கிறது. எனவே இந்த துருசுல் லுகத்துல் அரபிய்யா என்பதும் ஒரு இடையிலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அரபு மொழி கற்பித்தல் துறையிலே இந்த உலகத்திலே உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ் உலகத்திலே அதிகமானவர்கள் இந்த புத்தகத்தினால் பயனடைந்திருக்கிறார்கள். இப்போது இதை விட என்னை பொறுத்தவரையிலே இல்முல் லுகத் தத்பீகிய்யா என்று சொல்லக்கூடிய அதாவது லுகா அரபி, அதாவது அரபு மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, 2ஆம் மொழியாக கற்றுக் கொடுக்கின்ற பொழுது எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும்? அரபு மொழி மட்டுமல்ல, உலகத்திலே இன்று நிறைய மொழிகள் உங்களுக்கு தெரியும் மற்றவர்களால் கற்கப்படுகின்றன. ஜப்பான் மொழியா இருக்கலாம், ஆங்கில மொழியா இருக்கலாம். எனவே அந்த மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களால் கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த உலகம் மாறி இருக்கிறது. அதனால் இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும், எல்லா நாடுகளிலும் உருவாக்கப்பட்டது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 60 வருடங்களாக இல்முல் லுகத் தத்பீகி என்கின்ற ஒரு கலை உருவாகி, அந்த கலையிலே பல விஷயங்கள், டிரான்ஸ்லேஷன் செய்வது எப்படி, இன்னும் பிற மொழியை, இன்னொரு 2ஆவது மொழியை கற்றுக் கொடுப்பது எப்படி போன்ற பல விடயங்களை ஆய்வு செய்து நிறைய அறிஞர்கள் அதிலே நல்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த துறையை அடிப்படையாக கொண்டு பல புதிய நூல்கள் அரபு மொழியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எல்லா மொழிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்ற அரபு மொழியிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் அல் அரபிய்யத்து பைன யதைக். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதை இலகுவாக அரபு மொழியை படிப்பதற்குரிய ஒரு நூல். அதே மாதிரி அல் அரபிய்யத்து பைன யதை அவுலாதினா என்பது 12 புத்தகங்களை கொண்டது. சிறுவர்களுக்காக அந்த அல் அரபிய்யத்து லில் ஜமீ என்கின்ற நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அல் அரபிய்யத்து பைன யதைக் உருவாக்கிய அதே நிறுவனம், நீண்ட கால அனுபவம் உள்ள அந்த நிறுவனம், பல துறை சார்ந்த அறிஞர்களை கொண்ட அந்த நிறுவனம் அல் அரபிய்யத்து பைன யதை அவுலாதினா என்கின்ற நூலை உருவாக்கியிருக்கிறது. எனவே சிறுவர்கள் அரபு மொழி படிக்கின்ற பொழுது அந்த நூல்களை பயன்படுத்துவது மிகச்சிறந்தது, அல்லது அதே போன்ற நூல்களை பயன்படுத்தலாம். இப்போது நாங்கள் இந்த துருசுல் லுகத்துல் அரபிய்யா என்கின்ற நூலை படித்திருக்கின்றோம்.
இது மட்டும்தான் அரபு படிப்பதற்குரிய நூல். இதை விட இலகுவான நூல் இல்லை என்பது கிடையாது. நான் சொன்னால் அரபியத் பைனியதேக் இதை விட இன்ஷா அல்லாஹ் இலகுவானது என்றாலும் நாங்கள் இதை படித்திருக்கின்றோம். நிறைய பேரிடத்தில் இது அறிமுகமான நூல் என்ற அடிப்படையிலே இப்போது நாங்கள் இந்த நூலிலே இந்த நூலுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரபு கற்பிக்கும் துறையில் அரபு கற்பிக்கும் அந்த இன்ஸ்டிடியூட் மாஹத் என்று சொல்வார்கள். அந்த மாஹத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஹுசைன் இப்னு அஹ்மத் இப்னு அப்துல்லா அல் அலி அல் முதர்ரிஸ் பிமாஹத் தாலீம் லுகத்தில் அரபியத் பில் ஜாமியத் அல் இஸ்லாமியா அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை நாங்கள் மையமாக வைத்து எங்களுடைய மீட்டலை நாங்கள் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதிலே முதலாவதாக பாருங்கள், அத்தர்சுல் அவ்வல். இந்த பாடத்தை நீங்கள் ஏற்கனவே மீட்டியிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இந்த பாடத்திலே முக்கியமாக நாங்கள் என்ன படித்தோம் என்பதைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கின்றீர்கள். முக்கியமாக இந்த பாடத்திலே நாங்கள் படித்தது ஹாதா என்கின்ற ஒரு சொல். இதை நீங்கள் ஆரம்பமாக படிக்கின்ற பொழுது உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும். இப்போது உங்களுக்கு அது பரிச்சயமாகிவிட்டது. காரணம், ஹாதா என்ற சொல் பல நூறு முறை உங்களுடைய காதிலே விழுந்திருக்கும், பல நூறு முறை நீங்கள் அதை வாசித்திருப்பீர்கள். அதனால் இந்த சொல் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக மாறிவிட்டது. ரைட். இந்த ஹாதா என்பது அரபு மொழியிலே நாங்கள் அதற்கு என்ன சொல்வோம் என்றால் இஸ்மு இஷாரா, இஸ்மு இஷாரத்தின். இஸ்முல் இஷாரா அப்படி என்பது அதாவது ஒன்றை சுட்டி காட்டுகின்ற சுட்டுப்பெயர். தமிழ்ல என்ன சொல்வார்கள் என்றால் சுற்றுப்பெயர். அதாவது ஒன்றை சுட்டி காட்டி, பக்கத்தில் உள்ள ஒன்றை சுட்டி காட்டி இது என்று சொல்வதுதான் ஹாதா, இஸ்மு இஷாரா. பக்கத்திலே உள்ள எதை சுட்டி காட்டி ஹாதான்னு சொல்ல முடியும் என்றால் லில் முஃப்ரத், முஃப்ரதை தான் சுட்டி காட்டணும். ஒருமையான ஒன்றைத்தான் ஹாதான்னு சொல்ல முடியும். ஒருமையான ஒன்றைத்தான் நாங்கள் ஹாதா என்று சொல்ல முடியும். அதே மாதிரி அது முதக்கராக இருக்க வேண்டும். நீங்கள் படித்து விட்டீர்கள், முதக்கர் முஅன்னஸ் என்ற அரபி மொழியில இருக்கிறது. எனவே அது ஆண்பால் சொல்லாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் மனிதனை ஒருத்தரை சுட்டி காட்டி ஹாதா என்று சொல்லலாம். அதே போன்று ஒரு பொருளை சுட்டி காட்டி சொல்லலாம். அதே போன்று கரீப், அது நெருக்கமாக இருக்க வேண்டும். தூர உள்ள ஒன்றை சுட்டி காட்டி ஹாதான்னு சொல்ல முடியாது. தூர ஒன்றை சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் படித்தீர்கள் தாலிக என்று சொல்ல வேண்டும். அன்பந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலே பாடத்திலே ஆசிரியரை விட மாணவர்கள் தான் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும், அதிகமாக பேச வேண்டும், அதிகமாக ஈடுபாடு காட்ட வேண்டும், செயல்பாடுகள் செய்ய வேண்டும். ஆனால் இந்த பாடம் மீட்டல் என்பதனால் நான் தான் அதிகமாக இந்த பாடத்திலே கதைக்க வேண்டி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்றால் நாங்கள் பயிற்சிகள் செய்துவிட்டோம். உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வேறு இருக்கிறது. அதே போன்று இங்கே நாங்கள் மீட்டல் என்ற அடிப்படையிலே தான் இந்த பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்முல் இஷாரா என்பதுதான் ஹாதா என்பது. அது எதுக்குரிய இஸ்முல் இஷாரா? முஃப்ரதுக்குரிய இஸ்முல் இஷாரா. அதுவும் முதக்கர். என்றால் முஅன்னஸுக்கு எங்களுக்கு தெரியும் ஹாதிஹி என்பதை நாங்கள் பயன்படுத்துவோம். முதக்கருக்கு தான் ஹாதா என்பதை பயன்படுத்த முடியும். அதே போன்று கரீப், பக்கத்திலே உள்ள ஒன்றுக்கு தான் நாங்கள் ஹாதா. தூரத்திலே இருந்தால் தாலிக்க என்று பயன்படுத்துவோம், அல்லது தில்க என்று பயன்படுத்துவோம். அதே போன்று ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், வகைரில் ஆக்கில், பகுத்தறிவு உள்ளவர்களுக்கும் பயன்படுத்தலாம், பகுத்தறிவு இல்லாதவர்களுக்கும் ஹாதா என்பதை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் தான் இங்கே கீழே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிக்க வேண்டாம், இதுக்கு ஹாதாவுக்கு இவர்கள் வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறார்கள், இதனை நாங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும், எக்ஸாமுக்கு இது வரும், இதெல்லாம் வரவே வராது. இக்திபாருக்கு உங்களுக்கு பரீட்சைக்கு எது வரும் என்றால் நீங்கள் அந்த 23 பாடங்களிலே படித்த பயிற்சிகளை நீங்கள் சரியாக புரிந்திருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் பரீட்சையிலே உங்கள் பார்க்கப்படுமே தவிர இதிலே ஹாதாவுக்கு என்ன வரைவிலக்கணம் இப்படியெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். தமிழிலே ஒரு சொல்லுக்கு கூட மொழிபெயர்ப்பு தாருங்கள் என்று அங்கே இஃப்திபார்ல உங்களிடத்துல கேட்கப்பட மாட்டாது. மொழி என்பது மகாராத் ஸ்கில்ஸ். எனவே அதனை நீங்கள் சரியாக பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் பார்க்கப்படும். இஃப்திபார் என்பது இலகுவான ஒன்றாக இருக்கும். இங்கே ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த விடயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. எனவே இதுதான் அடிப்படை என்று நினைக்காதீர்கள். அப்படித்தான் நினைத்தார்கள் முன்னர் காலத்திலே. நஹுதான் அடிப்படை. 7 வருஷம் 10 வருஷம் நஹு மூத்தா போற வரையில நஹு படித்தாலும் அரபால் பேசவும் முடியாது, அரபால் எழுதவும் முடியாது, அரபை பெரிய அளவுக்கு புரியவும் முடியாது. காரணம் நஹுதான் அடிப்படை. நஹு அல்ல அடிப்படை, ஒரு மொழியிலே உள்ள மகாரத்தான் அடிப்படை. நஹு எங்களுக்கு எதுக்கு தேவை என்றால் பிழை இல்லாமல் அந்த மொழியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தேவை. எனவே நாம் தேவையான டைம்ல தேவையான நேரத்திலே நஹுவை என்று செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதில் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு சில நேரம் புரியாமல் இருக்கலாம். எனவே உடனே எல்லாமே ஒரே நேரத்திலே புரிய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. நான் கூட இதை ஆரம்பத்திலே துருசுலுவத்துல் அரபியா படிக்கும் பொழுது
இப்போது இருக்கக்கூடிய நிலையில இருந்திருப்பேன் நான் கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு ஒரே நேரத்துல புரிந்திருக்குமா? நிச்சயமா புரிந்திருக்காது. எனவே சில விஷயங்கள் இன்னொரு விஷயத்தோடு இணைக்கின்ற பொழுது, இன்னும் பல காலம் போகின்ற பொழுது, இப்படித்தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிய வரும். எனவே இப்போது நீங்கள் சாதாரணமாக, மேலோட்டமாக ஹாதா என்பது என்ன என்று தெரிந்தால் போதுமானது. அதை பயன்படுத்த தெரிந்தால் போதுமானது. ஒரு அரபு பேசுகிற அரபியை அழைத்து ஹாதாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்கள் என்றால் அவரால் சொல்ல முடியாது. உங்களில் யாருக்காவது தமிழிலே அ 6ஆம் வேற்றுமை உருஃப் என்றால் என்ன என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? தெரியுமா? அ தமிழிலே உள்ள வேற்றுமைகள் பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு தமிழ் பேச முடியும், பயன்படுத்த முடியும். எனவே அதுதான் முக்கியம். தமிழிலே உள்ள அந்த மகாராத்துக்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களால் அ மகாராத்துக்களை செய்ய முடியும். தமிழ்ல பேசுவது, கதை அதை கேள்வி செவிமடுக்கின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வது, தமிழிலே எழுதுவது, தமிழிலே எழுதப்பட்டதை வாசிப்பது, இதெல்லாம் உங்களால் முடியும். அதுதான் முக்கியம். எனவே இலக்கணம் என்பது மேலதிகமான ஒன்று என்பதை நீங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒன்று. எனவே இலக்கணத்தை அடிப்படையாக்கி மகாராத்துக்களை நாங்கள் பின்தள்ளினால், அரபு மொழிக்கு நாங்கள் அநீதி இழைக்கின்றோம். அரபு மொழியை மற்றவர்களுக்கு கஷ்டமாக காட்டுகின்றோம். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்கள்? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நன்மாராயம் கூறுங்கள், நீங்கள் வெறுப்படைய செய்யாதீர்கள். எனவே உண்மையிலே நாங்கள் இதை படிப்பதுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கே நஹ்வு எங்களுக்கு இலகுபடுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்க வேண்டுமே தவிர, நஹ்வு என்பது எங்களுக்கு வெறுப்படைய செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய கூடாது. இதுவும் இலகுபடுத்தப்பட்ட நஹ்வு தான். அப்படியெல்லாம் நீங்கள் யோசியுங்கள். இலகுபடுத்தப்படாமல் இதை படித்துக் கொண்டு போகின்ற பொழுது, இலகுபடுத்தப்படாமல் அரேபியர்களுக்காக உருவாக்கப்பட்ட, அரபு தெரிந்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நஹ்வு கிதாபுகளை நாங்கள் படிப்பதனால் ஆரம்பமாக, அதனால் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். ரைட். இப்போது நாங்கள் எங்களுடைய பாடத்துக்கு வருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்புகள் ஏன் சொல்கிறேன் என்றால், இது முக்கியம். என்றால் எதிர்காலத்திலே நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு படித்து தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இன்னொரு 3 வருடத்துக்கு பின்னால், 4 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். அப்படி படித்துக் கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். பிழையான முறையை பயன்படுத்தக்கூடாது. எனவே அரபு மொழியை நீங்கள் மற்றவர்களுக்கு வெறுப்படைய செய்யக்கூடாது. சரியான முறையிலே படித்துக் கொடுத்தால் எல்லோரும் அதனை நல்ல இன்ட்ரெஸ்டாக என்ன செய்வார்கள்? படிப்பார்கள். எனவே இப்போது உள்ள நாங்கள் இந்த படிக்கக்கூடிய இலக்கணம் மேலதிகமான ஒன்று என்பதையும் நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணம் தேவையில்லை என்பது அர்த்தம் இல்லை அதற்கு. இலக்கணம் படிக்க வேண்டும். ஆனால் முதலிலே நாங்கள் மகாராத்தை பயிற்சி எடுத்ததற்கு பிறகுதான், அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலதிகமாகத்தான் இலக்கணத்தை என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். ஆரம்பத்திலே நாம் இலக்கணம் படித்தால் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நேரம் கஷ்டமாக தோன்றலாம். ஹைர். அப்ப இஸ்முல் இஷாரா ஹாதா என்பதை நாங்கள் யாருக்கு பயன்படுத்தலாம்? ஆக்கிலுக்கு பயன்படுத்தலாம். கைருல் ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். ஆக்கிலுக்கு உதாரணம் ஹாதா ரஜுலுன், ஹாதா வலதுன், ஹாதா ஷைஹுன். இவங்க எல்லாருமே ஆக்கில். இவங்க எல்லாரும் உயர்தினை ஆக்கில். அப்ப தமிழ்ல நாங்க இது என்றும் சொல்லலாம், இவர் என்று சொல்லலாம். ஹாதாங்கிறதுக்கு தானே. இவன், இவர். இப்ப ஹாதா ரஜுலுன், ஹாதா வலதுன், ஹாதா ஷைஹுன், ஹாதா கிதாபுன். இங்க அஹ்ரினை, இவை அனைத்தும் அஹ்ரினை சொற்கள். ஹாதா கிதாபுன், ஹாதா பாபுன், ஹாதா கலமுன். طيب மா ஹாதா, மா ஹாதா. மான்றது ஹாதாவுக்கு முன்னால நாங்க இங்க பயன்படுத்தி இருக்கிறோம் தானே. மா ஹாதா. ரைட். மான்றது என்னண்டா, அது ஒரு இஸ்மு இஸ்திஃபாம். எங்களுக்கு தெரியும் அரபு மொழியில கலிமாக்கள், சொற்களை நாங்க 3ஆ பிரிக்கலாம். ஒன்று இஸ்ம், அடுத்தது ஃபியால், அடுத்தது ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், ஹர்ஃப் ஃபியால் என்றால் வினைச்சொல், ஹர்ஃப் என்றால் இடைச்சொல் தானே. இதெல்லாம் நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்ப வந்து நான் சொல்றதை மட்டுமே கேட்டுட்டுறீங்க. நீங்க உங்களுக்கு எழுத வேண்டும் அப்படின்னா, எழுதித்தான் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து இன்னொரு முறை ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டு எழுதுங்க. இல்லாட்டி 2ம் கெட்ட நிலைமையா ஆயிடும் தானே. சொல்றதும் விளங்காது, நீங்க எழுதினதும் இல்லாம போயிடும். ரைட். அதனால நீங்க கேட்டுட்டு மட்டும் இருங்க. மான்றது ஒரு இஸ்ம் தானே. அது ஒரு ஃபியால் அல்ல. ஃபியால் என்றா வினைச்சொல். அதே மாதிரி ஒரு ஹர்ஃப், இடைச்சொல்லும் அல்லது. இது வந்து மாங்கிறது ஒரு இஸ்ம், இஸ்மு இஸ்திஃபாம். மா வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்டா, இஸ்திஃபாம்க்கு, கேள்வி கேட்கறது. இஸ்திஃபாம்ண்டா ஒன்று விளங்க தேடுறது, கேள்வி கேட்கறது. அப்ப இஸ்மு இஸ்திஃபாம், மா வந்து இஸ்மு இஸ்திஃபாம், இஸ்திஃபாமுக்கு உரிய ஒரு இஸ்ம், பெயர் சொல்.
இது எதுக்கு நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்றா, லிகைரில் ஆக்கில். ஆக்கில் அல்லாதவங்களுக்கு தான் இந்த மாவை நாங்க பயன்படுத்துவோம். ஆக்கிலுக்கு என்ன பயன்படுத்துவோம்னு உங்களுக்கு தெரியும். என்ன பயன்படுத்துவோம்? மண்ன்றத பயன்படுத்துவோம். மன் ஹாதா இவர் யார் சொல்லுவோம் தானே. மா ஹாதாண்டா இது என்ன? அப்ப கைரு ஆக்கிலா இருக்கிற அறிணையா இருக்கக்கூடியவன்ட பார்த்து தான் நாங்க மான்ற சொல்ல மான்ற இஸ்ம பயன்படுத்தணும். இஸ்மு இஸ்திஃபாம். பாருங்க அதுக்கு உதாரணம். மா ஹாதா ஹாதா கிதாபுன். மா ஹாதா ஹாதா பாபுன். மா ஹாதா ஹாதா கலம். இதெல்லாமே கைரு ஆக்கில். கைரு ஆக்கில். ஆக்கில் அல்ல, பகுத்தறிவுள்ளதல்ல தானே. அதே மாதிரி இப்படி கேட்கலாமா? மா ஹாதா ஹாதா ரஜுலுன் கேட்டால் பில. ஒரு மனிதனை பார்த்து மா ஹாதா இவர் யாருன்னு கேட்கறதுக்கு மா போட இல்லாது. மா வந்து கைரு ஆக்கிலுக்குரியது. மண்ணுண்டு தான் நாங்க பயன்படுத்தணும். ரைட். ஹாதா ரஜுலுன். மா ஹாதா ஹாதா வலதுன் கேட்கலாமா? கேட்க முடியாது. அதனாலதான் நீங்க பிழை அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே மன் ஹாதா 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 வலதுன்னு தான் சொல்லணும். மா ஹாதான்றது மா என்ற இஸ்மு இஸ்திஃபாம் லிகைரில் ஆக்கில். கைரு ஆக்கிலுக்குரியது. அதே மாதிரி நாங்க அந்த முதல் பாடத்துல என்ன படிச்சோம்டா, ஹம்சத்து இஸ்திஃபாம் படிச்சோம். ஹம்சத்து இஸ்திஃபாம்ல உதாரணமா அஹாதா சரீருன். அஹாதா சரீருன். இது ஒரு கட்டிலா. அஹாதா சரீருன். ஹாதா சரீருன் என்றது ஒரு பூரணமான ஜும்லா வாக்கியம். அதுக்கு முன்னால நாங்க ஹம்சா போடும் பொழுது அது வினை வாக்கியம், அதாவது கேள்வி வாக்கியமா வினா வாக்கியமாக மாறுது. அஹாதா சரீருன். ரைட். இந்த ஹம்சா என்னண்டா, இதுக்கு நாங்க பேர் சொல்வோம் ஹம்சத்து இஸ்திஃபாம். ஹம்சத்துல் இஸ்திஃபாம். ஹம்சத்துல் இஸ்திஃபாம் என்றால் கேள்விக்குரிய ஹம்சா. கேள்விக்குரிய ஹம்சா. ரைட். இது வந்து ஒரு ஹர்ஃப். இந்த ஹம்சத்து இஸ்திஃபாம் இஸ்மும் அல்ல, ஃபியலும் அல்ல. அது ஒரு ஹர்ஃப். அது ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப்ண்டா என்னண்டா இடைச்சொல். அதுக்கு வந்து தனியா வரும் பொழுது அர்த்தம் கொடுக்க முடியாது. இன்னொன்றோட சேரும் பொழுது தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தனியா ஒரு மானா அதுல இருக்காது. ஹாதா சரீருன். இது ஒரு கட்டில். இது ஒரு கட்டிலா. லான்றது ஒரு அர்த்தம் இல்லையே. இப்ப நான் தமிழ்ல கட்டிலா என்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இல்ல. அவ இன்னொன்றோட சேரும் பொழுதுதான் கட்டில் என்று கட்டிலா என்று கேட்கும் பொழுது அதுக்கு அர்த்தம் வருது. ரைட். உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படி சொல்றேன். அப்ப ஹம்சத்து இஸ்திஃபாம்ன்றது ஒரு ஹர்ஃப். அது ஒரு ஹர்ஃப். ஜவாபுஹு அதனுடைய பதில் ஜவாப் எப்படி வரும்? நாம் என்று வரும். அவு அல்லது லா என்று வரும். இப்ப இந்த ஹம்சத்து இஸ்திஃபாம் பயன்படுத்தி நான் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லும் பொழுது நாங்க நாம் அல்லது லா என்று சொல்லுவோம். பாருங்க. அஹாதா சரீருன். நாம் ஹாதா சரீருன். அஹாதா குர்சியுன். லா ஹாதா சரீருன். லா நாம் அல்லது லா என்று வரும். அதே மாதிரி அஹாதா ரஜுலுன். நாம் ஹாதா ரஜுலுன். அஹாதா வலதுன். லா ஹாதா ரஜுலுன். طيب. அப்ப ஹம்சத்து இஸ்திஃபாம் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க மன். மன்ன்றது நாங்க ஏற்கனவே சுட்டி காட்டினோம். மன்னுங்கிறது இஸ்மு இஸ்திஃபாமின் ஒரு இஸ்மு இஸ்திஃபாம். கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துற ஒரு இஸ்ம். யாருக்கு இது? லில் ஆக்கில். ஆக்கிலுக்கு. உள்ளவங்களுக்கு. உயர்திணைக்கு தனி. கைர் ஆக்கிலுக்கு மன் கேட்கலாம். நாங்க ஆக்கிலுக்கு தான் பொதுவாக மன்னிட்டு கேட்போம். மன் ஹாதா. உதாரணம். ஹாதா தபீபுன். ஹாதா தபீபுன். மன் ஹாதா. ஹாதா வலதுன். மன் ஹாதா. ஹாதா தாலிபுன். எனவே இங்க எல்லாரும் ஆக்கில், தாலிப், வலத், தபீப் இப்படி கேட்கலாமா? மன் ஹாதா. ஹாதா கிதாப். ஒரு கிதாப காட்டி சுட்டி காட்டி மன் ஹாதா கேட்கலாது. மா ஹாதா நான் கேட்கணும். ஏன்? அது கைரு ஆக்கில். மன் ஹாதா. ஹாதா கிதாப்னா பில. ஒரு கலமை சுட்டி காட்டி மன் ஹாதா இல்ல பில. மா ஹாதா நான் இங்க கேட்கணும். அப்ப மன் ஹாதா. ஹாதா கலம் என்றால் தப்பு. ரைட். பாருங்க. அஹாதா தபீபுன். நஅம் ஹாதா தபீபுன். அஹாதா தபீபுன். நஅம் ஹாதா طبيب. أهذا طالب؟ لا هذا طبيب. هذا طبيب. أهذا كلب؟ كلام ثاني. نعم هذا كلب. أهذا قط؟ لا هذا كلب. إذا நாங்க முதல் பாடத்துல துருசுலோகத்தில் அரபியா முதல் ஜுசுல முதல் பாடத்துல படித்த சுருக்கம். ரைட். இப்போ நாங்க ரெண்டாவது பாடத்துக்கு போகலாம். الدرس الثاني. ரைட். தாலிக. தாலிகங்கிறதும் ஹாதாங்கிற மாதிரி ஒரு இஸ்மு இஷாரா தான்.
இஸ்மு இஷாரத்தின். எதுக்குரியது? இதுவுமே முஃப்ரதுக்குரியதான், இதுவும் முதக்கருக்குரியதான். ஆனால் யாருக்குரிய? லில் பைத், தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறது. ஹாதாங்கிறது கரீப், பக்கத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறது. அதே மாதிரி இதுவுமே ஆக்கில் கைர் ஆக்கில் இரண்டுக்குமே பயன்படுத்தலாம். அப்ப ஆக்கிலுக்கு உதாரணம் ذلك رجل ذلك مدرس ذلك طالب. غير عاقلக்கு ذلك نجم ذلك بيت ذلك حصان. இதெல்லாம் اسم الإشارة. ذلكங்கிறது اسم إشارة للمفرد المذكر البعيد العاقل وغير العاقل. இந்த இது தெரியாங்கிறதுனால, இந்த வரைவிலக்கணம் தெரியாங்கிறதுனால நீங்க இவ்வளவு நாளும் தாலிக்க பிள்ளையா பயன்படுத்தினீங்களா? இல்ல, சரியா தான் என்ன செஞ்சிருக்கீங்க, பயன்படுத்தி இருக்கிறீங்க. எனவே இந்த வரைவிலக்கணத்தை மனப்பாடம் செய்யறதுக்கெல்லாம் முயற்சிக்காதீங்க. இதை பத்தி ஒரு பொதுவான ஒரு அறிவை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். طيب من هذا ومن ذلك. من هذا ومن ذلك என்றா நாங்க எதுல எங்களோட நேரத்தை பயன்படுத்தினா எங்களுக்கு அதிக விளைவு கிடைக்குமோ, அதிக நன்மை கிடைக்குமோ, அதுல தான் பயன்படுத்தணும். ரைட். طيب من هذا ومن ذلك. من هذا هذا سؤال. அதே மாதிரி எதுக்கு நாங்க ஆரம்பத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவ்வளவியா எதுக்கு? அதுக்கு தான் நாங்க ஆரம்பத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலது முக்கியமா இருக்கும், சிலது மிக முக்கியமா இருக்கும். அப்ப நாங்க முக்கியமானது படிக்கிறதா எடுக்கிறதா, மிக முக்கியமானது செய்யறதான்னு கேட்டா மிக முக்கியமானதை நாங்க முதல்ல செய்யணும். அதுக்கு பிறகுதான் முக்கியம். ரைட். முக்கியமானதிலையும் மிக முக்கியமானதிலையும் அவசரமா செய்ய வேண்டியது இருக்கும், அவசரம் இல்லாத இருக்கும். அப்ப அதுல எதை நாங்க எடுக்கணும்? அதுல மிக முக்கியமானதுல அவசரமானது எது செய்யணுமோ அதைத்தான் நாங்க செய்யணும். ரைட். அதனால அவசரம் இல்லாது மிக முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, முக்கியமானது முக்கியம் இல்லைன்ற அர்த்தமும் இல்லை. சரியா? ரைட். பாருங்க, மன் ஹாதா வமன் தாலிக். மன் ஹாதா வமன் தாலிக். அதுக்குத்தான் ஒரு வழிகாட்டி நமக்கு எல்லாத்துக்குமே அவசியம். எல்லாத்துலயும் வழிகாட்டி. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டி தானே. வழிகாட்டி இல்லாம ஒரு மாணவர் அவர் நினைச்ச மாதிரி படிச்சாரண்டா சில நேரம் பிழையான வழியில போவார். அதுதானே ஆசிரியர் வச்சிருக்கு. அதே மாதிரிதான் எல்லா துறையும். சில பேர் என்ன செய்யறேன்டா, அறப்படிப்போம். நான் இப்ப இது படிக்க போறேன். எங்க இது படிக்க போறீங்க? நான் இப்போ டைரக்டா குர்ஆன்ல இருந்து படிக்க போறேன், ஹதீஸ்ல இருந்து படிக்க போறேன். ரைட். நல்ல விஷயம், குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும். அதனால முதலாவது அரபு மொழியை குர்ஆன்ல இருந்து என்ன செய்யணுமா, அப்படி படிக்கணுமா? இல்ல, ஒரு முறை ஒன்றை தானே. ஹைர். மன் ஹாதா வமன் தாலிக. பாருங்க, மன் ஹாதான்றது சுஆலுன், ஒரு கேள்வி. யாரை பத்தி கேட்கிறோம்? அனில் கரீப், ஒரு கரீபை பற்றி கேட்கிறோம், பக்கத்தில் உள்ளவர். எப்படியான கரீப்? அல் ஆக்கில், பகுத்தறிவுள்ள உயர்தினையான ஒரு ஆக்கில பத்தி தான் மன் ஹாதான்னு கேட்கலாம். மன் தாலிகன்றதும் ஒரு சுஆலுன் அனில் பஈதில் ஆக்கில், பஈதில் உள்ள ஒரு ஆக்கில பத்தி கேட்கும் பொழுது மன் தாலிக, பக்கத்தில் உள்ள ஒருவரை சுட்டி காட்டி கேட்கும் பொழுது மன் ஹாதா, தூரத்தில் உள்ளவரோட இஷாரா செஞ்சு கேட்கும் பொழுது மன் தாலிக என்று நாங்க கேட்கிறோம். ரைட். மன் ஹாதா ஹாதா முதீருன். மன் தாலிக தாலிக முதர்ரிசுன். மன் ஹாதா ஹாதா இமாமுன். மன் தாலிக தாலிக தாலிபுன். தாலிக தாலிபுன். ரைட். அப்ப மன் ஹாதான்னு கேட்கறது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க பார்த்தோம். மண்ன்றது ஆக்கிலு தான் பயன்படுத்த முடியும்ன்றதுனால இங்க மன் ஹாதான்னு கேட்கறது ஆக்கிலுக்கு தான் நாங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ரைட். மண் இருக்கிறதுனால. மாஹாதான்றது பொறுத்தவரையில் கைரு ஆக்கில கேட்கும் பொழுது நாங்க மாஹாதான்னு கேட்கலாம். ரைட். மாஹாதா வமா தாலிக். மாஹாதா என்றது சுஆலுன் அனில் கரீபி கைரில் ஆக்கில், கைரு ஆக்கிலான உயர்தினைய அல்ல அஹ்ரினையான, அதாவது பகுத்தறிவு இல்லாத பக்கத்தில் உள்ள ஒரு சுட்டி காட்டி, பக்கத்தில் உள்ள உண்ட பொருளை சுட்டி காட்டி அஹ்ரினையான சுட்டி காட்டி கேட்கும் பொழுது மாஹாதா தானே. தூரத்தில் உள்ள கேட்கும் பொழுது மா தாலிக சுஆலுன் அனில் பஈதி கைரில் ஆக்கில். ரைட். மா ஹாதா ஹாதா ஹஜருன். மா ஹாதா ஹாதா ஹிமாருன். மா தாலிக தாலிக லபனுன். மா தாலிக தாலிக கித்துன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பயன்படுத்துறதுக்கும் தெரியும். எனவே அதுல குந்திட்டு இந்த சுஆலுன் அனில் கரீபி அனில் பஈதி சொல்லி என்ன செய்ய தேவையில்லை, நேரத்தை போக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அத்தர்சு தாலிஸ், மூன்றாவது பாடம். அத்தர்சு தாலிஸ். இதுல அல் அல் பத்தி நாங்க படிச்சோம். அல்லன்றதுல அடிப்படை இந்த லாம் தான்.
அல்லல் இருக்கிற லாம். இந்த இதுக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம் என்றால் லாமு தாரீஃப் சொல்லுவோம். தாரீஃபுக்குரிய லாம். தாரீஃபுக்குரிய லாம். ஹம்சா எதுக்கு இருக்கேன்டா அது ஹம்சத்து வசல் என்ற சுக்கூன் இருக்கிற ஒரு சொல்ல வந்து அரபு மொழியில மொழி இயலாது. அதனால அதுக்கு முன்னால ஹம்சத்து வசல் கொண்டு வரப்படும். அதுதான் அந்த ஹம்சத்து வசல் அல்லல் இருக்கிற ஹம்சத்து வசல். இல்லைண்டா அல்லல் இருக்கிற அந்த லாம் தான் அடிப்படை. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த அல்லுக்கு என்ன சொல்லுவாங்கடா ஹர்ஃபு தாரீஃப். தாரீஃபுடைய ஹர்ஃப். அது ஒரு ஹர்ஃப். அது ஒரு இஸ்மும் அல்ல ஃபியலும் அல்ல, அது ஒரு ஹர்ஃப். எதுக்குரிய ஹர்ஃப் என்றால் தாரீஃப். தாரீஃப் பண்றதுக்கு, அறிமுகப்படுத்துறதுக்கு. அதாவது பைத்துன் என்றா ஏதோ ஒரு வீடு தானே. பைத்துன்ன்றது ஏதோ ஒரு வீடு. அல் பைத்து என்று சொல்லும் பொழுது குறித்த வீடு தானே. அல் பைத்துன்றது குறிப்பாயிட்டு. நான் அல் பைத்துன்னு சொல்லும் பொழுது சொல்றவருக்கும் என்ன தெரியும், அவரு ஏதோ ஒரு வீட்டை சொல்லல. அவருக்கு முன்னாலேயோ அவருக்கு ஏற்கனவே அப்பர் பத்தி பேசினதோ அப்படியான ஒரு வீட்டை தான் அவர் அல் பைத்துன்னு சொல்ல முடியும். பைத்துன் என்று சொல்லி சும்மா சொல்ல முடியும். பைத்துன் ஏதோ ஒரு வீடு என்றால். அப்ப அல் வந்ததுனால என்ன நடக்கும்னா அந்த சொல்லுக்கு தாரீஃப் கிடைக்குது. தாரீஃப் என்ன, அது மாரிஃபாவாக மாறுது, அறிமுகமாக என்ன செய்யுது, மாறுது. ரைட். அப்ப டெஃபினிட், இன்டெஃபினிட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஏ அல்லது என் அல்லது த பயன்படுத்துறது. த பயன்படுத்துற மாதிரி தான் அல் வாரது. ரைட். அப்ப பைத்துன் அல் பைத்து, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, கலமுன் அல் கலமு. என்ன நடந்திருக்குதுன்றா இந்த அல் நாங்க பயன்படுத்தும் பொழுது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல என்ன நடந்திருக்குது, பைத்துன்னு சொல்லும் பொழுது தன்வீன் இருக்குது. ஆனா அல் வந்தால் தன்வீன் இல்லாம போயிட்டு. அப்ப பைத்துன் அல் பைத்து, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, கலமுன் அல் கலமு. எனவே அல் வந்தால், தாரிஃபுடைய அல் வந்தால், அல் வந்தால் அதிலிருந்து தன்வீன் இல்லாம போயிடும். தன்வீன் இல்லாம போயிடும். ரைட். அல் இருந்தா தன்வீன் வராது. அல் இருந்தால் தன்வீன் வராது. ரைட். அப்ப யுஹ்தஃபு தன்வீனு இந்த துகூலி அல். அல் நுழையும் பொழுது தன்வீன் ஹத்வு செய்யப்படும், நீக்கப்படும். அல் கலமு பாருங்க, மக்சூருன். அல் கலமு மக்சூருன், பேனை உடைந்துள்ளது. அல் பாபு மஃப்தூஹுன், அல் வலது ஜாலிசுன். இங்க நான் கருத்து சொல்ல மாட்டேன் பெருசாக, என்றால் நாங்க படிச்சிட்டோம். ரைட். இப்போ நீங்க இங்க விதியை புரிகிறது தான், முறையை புரிகிறது தான் முக்கியம் தானே. அல் கலம் மக்சூருன், அல் பாபு மஃப்தூஹுன், அல் வலது ஜாலிசுன். இப்ப நீங்க அல் கலமுன் என்று சொன்னால் பிழை தான், பிழை போட்டிருக்கிறாங்க. அல் கலமுன், அல் கலமு என்றா தன்வீனும் அல்லும் ஒன்று சேராது. அதே மாதிரி கலமு என்று சொன்னாலும் பிழை. ஏன் அல் வரல, அப்ப நீங்க தன்வீன் போடணும். ஏன் தன்வீனை நீக்கிறீங்க? அப்ப அது பிழை. அப்ப கலாம் சும்மா நீங்க கலமுன்னு சொல்லலாம், கலமுன் தான் சொல்லணும். ரைட். அதே மாதிரி அல் வலது, அல் வலதுன் ஜாலிசுன்னு சொல்லலுமா? சொல்லலாது. அல் வலது ஏன்னா அல் இருந்தால் தன்வீன் வராது. அல் வலது, அதனால இது பிழை. ரைட். இப்ப வாங்க, நாங்க இப்ப சொன்ன மாதிரி அரபு மொழியில நக்கிராண்டும் மாரிஃபாண்டும் இருக்குது. நக்கிரா என்றால் அறியப்படாதது, அதாவது குறிப்பாக்கப்படாதது. இன்டெஃபினிட், அதாவது குறிப்பாக்கப்படாதது. மாரிஃபா என்றால் அறியப்பட்டது, குறிப்பாக்கப்பட்டது என்று நாங்க பொருள் கொள்ளலாம். இப்ப பாருங்க, நக்கிரான்றதை பத்தி எப்படி இவர் நூலாசிரியர் என்ன சொல்லிக்காருண்டா, ஷைஉன் கைரு முஅய்யன், குறிப்பிடப்படாத ஒன்று. நக்கிராங்கிறது குறிப்பாக்கப்படாத ஒன்று. ரைட். இப்ப உதாரணத்தை பாருங்க. நஹு பைத்துன், பைத்துனுங்கிறத போல, கலமுனுங்கிறத போல, ரஜுலுன் பைத்துன், இந்த மாதிரி இவைகளை போல. ரைட். பைத்துன் கலமுன் ரஜுலுன் பின்துன் என்றது குறிப்பாக்கப்படல. என்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பைத்தும் பைத்துன் தான் தானே. இங்க அல் மாரிஃபத்து, மாரிஃபா என்ன, ஷைஉன் முஅய்யன், குறிப்பிடப்பட்ட, குறிப்பாக்கப்பட்ட ஒன்று. அப்படின்னா என்னண்டா, உதாரணமா அல் பைத்து, அல் கலமு, அர் ரஜுலு, அல் பிந்து, இவைகளை போன்று. ரைட். அப்ப இங்க நாங்க அல் பைத்து எதுக்கு சொல்லலாம்டா, நாங்க ஏற்கனவே பேசின ஒரு பைத்தை பத்தி தான் அல் பைத்து, அல்லது எங்களுக்கு முன்னால் எங்களோட சிந்தனையில இருக்கிற ஒன்றை பத்தி தான் நாங்கள் அல் பைத்து சொல்லலாம். ரைட். அப்ப நாங்க அதை மொழிபெயர்க்கும் பொழுது பைத்துன் என்று மேல் உள்ளதை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு வீடு என்று நாங்க சொல்லுவோம் தானே, அல்லது ஏதோ ஒரு வீடு. இங்க வந்து இந்த வீடு அல்ல அந்த வீடு, அல்லது குறித்த வீடு, குறித்த பேனை, குறித்த மனிதன், குறித்த விந்து. எனவே இப்படிதான் மொழிபெயர்க்கணும் இல்லை, தமிழ்ல நடை கேட்ட முறையில் அது மொழிபெயர்க்கணும் வேற. இப்போ விளங்குறதுக்காக
விளக்குறதுக்காக நான் உங்களுக்கு அது சொல்றேன். சரியா? ரைட். அதுக்கு இவர் என்ன எப்படி புரிய வச்சிருக்காருண்டா, பைத்துன் என்றது யஷ்மரு குல்லல் புயூத், எல்லா வீடுகளையும் அது உள்ளடக்கும். என்ற வீடு, ஒரு வீடு என்றது இது அது எல்லாமே வீடு, ஒரு வீடு தானே. யஷ்மரு குல்லல் புயூத் வலைஸ பைத்தன் முஅய்யன், குறித்த ஒரு வீடு கிடையாது. பைத்துன் என்று சொல்லும் பொழுது குறித்த ஒரு வீடு கிடையாது. எல்லா வீடும் பைத்துன் என்ற சொல்லால உள்ளடக்கலாம். ரைட். ஆனா அல் பைத்து என்றது யதுல்லு அலா பைத்தின் முஅய்யனின் பிதாத்திஹி, யதுல்லு அது வந்து அறிவிக்கும் அல்லது குறிப்பிடும், அலா பைத்தின் முஅய்யனின் குறித்த ஒரு வீட்டை, பிதாத்தி அதை மட்டும், குறித்த ஒரு வீட்டையை மாத்திரம் அது குறிக்கிறது தான் அல் பைத்து என்றது. ரைட். அப்ப சாதாரணமாக நக்கிரா மாரிஃபான்றது இந்த ஆரம்ப கட்டத்துல சில நேரம் கொஞ்சம் புரிதல் கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் காலப்போக்கில் அது உங்களுக்கு புரிய வந்துடும். நீங்க பொதுவாக ஓரளவுக்கு நக்கிரா மாரிஃபாவை என்ன செஞ்சிருப்பீங்க, விளங்கி வச்சிருப்பீங்க இந்த புத்தகம் முடிஞ்சதுனால. ரைட். அது அந்த அளவுக்கு இப்போதைக்கு போதும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நீங்க அரபு மொழியில மஹாராத்துக்களை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது எந்த இடத்துல மாரிஃபா, எந்த இடத்துல நக்கிரா என்றது உங்களுக்கு தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். خير. الحروف القمرية والحروف الشمسية இதுவும் நாங்க இந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம். ரைட். அல் ஹுரூஃபுல் கமரியா என்றால் கமர் மாதிரி வரக்கூடிய ஹர்ஃபுகள். ஏன் அது கமரியான்னு வச்சிருக்கேன்டா, கமரோடு சம்மந்தப்படுத்தி, ஷம்சியாண்டு ஷம்ஸோட சம்மந்தப்படுத்தி அதுக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காக அல் ஹுரூஃபுல் கமரியா, அல் ஹுரூஃபு ஷம்சியா என்று வச்சிருக்கிறாங்க. அரபு மொழியில 28 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 28 எழுத்துக்கள்ல 14 எழுத்துக்கள் ஹுரூஃபுல் கமரியா, 14 எழுத்துக்கள் அல் ஹுரூஃபு ஷம்சியா. ரைட். அல் ஹுரூஃபுல் கமரியாண்டா என்னண்டா, இந்த அல் கமர்ல வார மாதிரி. அதாவது அல் ஹுரூஃபுல் கமரியாவுக்கு நூலாசிரியர் என்ன சொல்லியிருக்கார், யுன்தகு சுகூனு அலல் லாமி, லாமின் மீது சுக்கூன் என்ன செய்யப்படும், முடியப்படும். இங்க அல் கமர்ல நாங்க என்ன செய்யறோம், அல் என்று சொல்லி லாமில் இருக்கிற சுக்கூனை முடிகிறோம். லாம்ல இருக்கிற சுக்கூனை முடிகிறோம். இதே மாதிரி நாங்க எந்த இடத்துல எல்லாம் அல் வரும் பொழுது அந்த லாம்ல இருக்க அல்லல் இருக்கிற அந்த லாம்ல இருக்கிற சுக்கூனை முடிகிறோமோ, அது அதுக்கு பின்னால வர லெட்டர் வந்து ஹுரூஃபுல் கமரியா, ஹர்ஃபுன் கமரி. ரைட். ரைட். ஹுரூஃபு ஷம்சியாண்டா என்ன என்றால், ஹுரூஃபு ஷம்சியா லா யுன்தகு சுக்கூனு அலல் லாம், லாம்ல இருக்கிற சுக்கூன் என்ன செய்யப்பட மாட்டாது, மொழியப்பட மாட்டாது. அதாவது நாங்க இங்க எப்படி சொல்ல மாட்டோம்டா, அல் ஷம்சுன்னு சொல்ல மாட்டோம். அல் ஷம்சுன்னு லாம்ல இருக்கிற அந்த சுக்கூனை மொழிகிறது இல்லை. லாமுக்கு மேல சுக்கூன் ஒன்று மொழிகிறது இல்லை. அடிப்படையில ஷம்ஸ் அல்ல நாங்க ஷம்ஸோட சேர்த்திருக்கிறோம். ஆனா அப்படி சேர்த்தாலுமே கமர்ல நாங்க நோமலா சேர்க்கும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அல் கமர்னு முடியும். ஆனா இங்க ஷம்சியால என்ன செய்யல, லாம்ல சுக்கூனை வைக்கல. வைக்காம என்ன செஞ்சிட்டோம்டா, அந்த ரெண்டாவது லாமுக்கு பிறகு வர ஹர்ஃப்ல இங்க வந்து ஷீன் இருக்குது, அதுல என்ன செஞ்சிட்டோம், அதை வந்து ஷத்தா செஞ்சிட்டோம். அதை ஷத்தா செஞ்சிட்டோம். இது நாங்க பாடம் படிக்கும் பொழுது உங்களுக்கு எழுதி வேர்ட்ல எழுதி விளங்கப்படுத்தினோம் தானே. ரைட். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கடா, வதூதஉ ஷத்தத்துன் அலல் ஹர்ஃபில் லதி பஅதஹு, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஹர்ஃபின் மீது ஒரு ஷத்தா வைக்கப்படும். ரைட். அப்ப சில ஹர்ஃப் 14 ஹர்ஃப்கள் இருக்கு. அது வரும் பொழுது இந்த அல் கமர் மாதிரி தான் மொழிவோம். அந்த லாம சுக்கூனை வச்சு மொழிவோம். ஏன்னா இன்னும் 14 ஹர்ஃப்கள் இருக்குது. அது அல்லுக்கு பின்னால வரும் பொழுது என்ன செய்வோம்டா, அல்லில் இருக்கிற அந்த லாமுக்கு சுக்கூன் செய்யாம பின்னால வர ஹர்ஃபை ஷத்தா பண்ணி அதை முடிவோம். ரைட். இங்க பாருங்க, உங்களுக்கு அல் ஹுரூஃபுல் கமரியா இவை, அல் ஹுரூஃபு ஷம்சியா என்னன்றதை உங்களுக்கு இங்க காண்பிச்சிருக்கிறாங்க. இதுல 14 ஹர்ஃபுகள் அல் ஹுரூஃபுல் கமரியா, 14 ஹர்ஃபுகள் அல் ஹுரூஃபு ஷம்சியா. அதுக்கான உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அல் அப், அல் அப்ன்றதுல நாங்க ஹம்சா வந்து தெளிவா முடிகிறோம். அப்ப ஹம்சாங்கிறது ஹர்ஃபுன் கமரி, பா ஹர்ஃப் கமரி, அல் பாபு, அல் ஜன்னத்து, அல் ஹிமாரு, அல் ஹுப்ஸு, அல் ஐனு, அல் கதாஉ, அல் ஃபமு, அல் கமரு, அல் கல்பு, அல் மாஉ, அல் வலது, அல் ஹவாஉ, அல் யது. இந்த எல்லா ஹர்ஃபுகளும் ஹுரூஃபுன் கமரியா. இங்க பாருங்க அப்படி இல்லை. இப்ப நீங்க அல் அபுன்னு சொன்ன மாதிரி இங்க அல் தாஜிருன்னு சொல்றல, எப்படி சொல்லுவீங்க, அத்தாஜிரு, அத்தௌபு, அத்தீகு, அத்தஹபு, அர்ரஜுலு, அஸ்ஸஹரு, அஸ்ஸஹரத்து, அஸ்ஸமக்கு, அஷ்ஷம்சு, அஸ்ஸதுரு, அத்தைஃபு. அல் தைஃபுன்னு சொல்லல, அத்தைஃபு. அல் தாலிபுன்னு சொல்றோமா, இல்ல, அத்தாலிபு, அத்தஹரு, அல்லஹ்மு, அந்நஜ்மு.
சரியா? இதெல்லாம் ஷம்சியா. இவை ஷம்சியா. வேண்டா அஷம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்க மொழியிறீங்களோ அதனால அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் நீங்க மொழிய போகிறதுனால இதுக்கு பெயர் ஹுரூஃபுன் ஷம்சியா. இந்த ஹர்ஃபுகளை மனப்பாடம் செய்யறதுக்கு லேசாக சிலர் ஹுரூஃபுல் கமரியாகன்னு சொல்லுவாங்க. இப்கி இப்கி ஹஜ்ஜன் வஹஃப் அகீமா என்றா அந்த வார்த்தையில இந்த 14 ஹர்ஃபும் இருக்குது. இப்கிங்கிறதுல ஹம்சா இருக்குது. அது ஹம்சத்து வஸ்லா இருந்தாலும் ஹம்சா எழுத்துக்களில் ஹம்சா இருக்குது. அடுத்தது அல்பாபு என்றதுல சாரி அதாவது இப்கி பாவுல வந்து இப்கின்றது 2வது எழுத்து பா இருக்குது. இப்கி அடுத்தது கைன் இப்கி ஹஜ்ஜன் ஹா இப்கி ஹஜ்ஜன் ஹா இருக்குது. ஒரு ஜீம் இருக்குது ஹஜ்ஜன் ஹஜ்ஜன் வஹஃப் வாவ் இருக்கு வாவ் வஹஃப் அகீம ஐன் அப்புறம் காஃப் அகி அதுக்கப்புறம் வந்து யா அகி அப்புறம் மீம் அகீம ஹூ அகீம ஹா இருக்குது. எல்லா ஹர்ஃபும் மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் மைக் போட்டு வச்சிருக்கீங்க? அப்ப அது அப்படி நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்க பரிச்சயம் தான் முக்கியம். நீங்க அரபு சொற்களை மொழியும் பொழுது குரானை நீங்க நிறைய ஓதும் பொழுது எது கமரியா எது ஷம்சியாங்கிறது உங்களோட நாவுக்கு பரிச்சயம் ஆகிடும். அது அரபிகள் எல்லாருமே ஷம்சியா கமரியா சரியாத்தான் மொழிகிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பாடமாக்கித்தான் மொழிகிறாங்களான்னு கேட்டா இதுல 14 இருக்குதான்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும் தானே. ஆனா மொழியும் பொழுது சரியா மொழிகிறாங்க. ரெண்டாவது அவங்களோட தத்ரீப் பயிற்சி. அதனால நாங்க எந்த அளவுக்கு அரபு வாசிக்கிறோம் பயிற்சி இருக்கிறோமோ அது வந்து ஒட்டோவாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஷம்சியாவாகவும் கமரியாகவும் வந்துடும். ரைட். அடுத்தது வந்து தர்சுர் ராபியா 4வது பாடம். இதுல என்ன படிக்க போறோம்டா ஹுரூஃபுல் ஜர். ஹுரூஃபுல் ஜர் அதாவது நாங்க சொன்னோம் அரபு மொழியில களிமாக்களை நாங்க 3ஆக பிரிக்கலாம். ஒன்று இஸ்ம், அடுத்து 2வது ஃபிஅல், 3வது ஹர்ஃப். இஸ்ம் பெயர்ச்சொல், ஃபிஅல் வினைச்சொல், ஹர்ஃப் இடைச்சொல். இந்த ஹர்ஃபுகள் பல வகை இருக்கு. அந்த ஹர்ஃபுகள்ல ஒரு வகை தான் ஹுரூஃபுல் ஜர், ஜர்ருடைய ஹர்ஃபுகள். ஜர்ருடைய ஹர்ஃபுகள். இங்க ஹரூஃபுல் ஜர்ன்றதுக்கும் மேல ஹுரூஃபு ஷம்சியா ஹுரூஃபுல் கமரியான்றதுக்கும் வித்தியாசம். இங்க ஹர்ஃப்ன்றது எழுத்து, லெட்டர்ஸ். ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஹர்ஃப் அரபுல சொல்லுவாங்க, அது வேற. இங்க ஹர்ஃப்ன்னு சொல்றது இடைச்சொல். அப்ப ஹர்ஃப்ன்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இங்க ஹர்ஃப்ன்னு சொல்றது இடைச்சொல், இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப். இது சரியா? ரைட். அதாவது ஒரு சொல்ல எடுத்தீங்கன்னா நீங்க அரபு மொழியில அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்ல இஅராப்னு சொல்லுவோம். இஅராப் இருக்கும். இஅராப் என்ன இருக்கும்? ரஃப் இருக்கும், அல்லது நஸ்ப் இருக்கும், அல்லது ஜர் இருக்கும், அல்லது ஜஸ்ம் இருக்கும். இஅராப் 4 இருக்குது. ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜஸ்ம். இதான் இஅராப். ரைட். முஹம்மதுன் என்று சொல்லும் பொழுது அந்த முஹம்மதுல என்ன இருக்கின்ற ரஃப் இருக்குது. முஹம்மது ரஃபுடைய நிலையில இருக்குது. முஹம்மதன் என்று சொன்னால் முஹம்மதுங்கிறது நஸ்புடைய நிலையில இருக்கு. முஹம்மதின் என்று சொன்னா முஹம்மதுங்கிறது ஜர்ருடைய நிலையில இருக்குது. அதே மாதிரி லா ததுஹப் என்று சொன்னா அந்த லா ததுஹப் என்றது ஜஸ்முடைய நிலையில இருக்குது. போகாதே, லா ததுஹப் ஜஸ்முடைய நிலையில இருக்குது. ரைட். அப்ப இது 4 தான் அரபு மொழியில இஅராப் என்று நாங்க சொல்றது. இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் சொல்றது வந்து இது மட்டும்தான். இதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த பேச்சே வராது அப்படின்ட்டு இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி வரும். நீங்க அதனால இதெல்லாம் புதுசா இருக்குது, இது எப்படிலாம் மனப்பாடம் செய்யறது, இதெல்லாம் மனசுல வச்சு கொள்றது குழம்ப தேவையில்லை. அது வர வேண்டிய இடத்துல என்ன செய்யும் வரும். இப்ப நீங்க பொதுவாக என்ன செய்யுங்க, புரிஞ்சு கொண்டா போதுமானது. ஹைர். அப்ப இந்த இஅராப் வந்து சில இடத்துல வந்து ஜர் வரும், சில இடத்துல ஜஸ்ம் வரும். ரைட். ஒவ்வொரு சொல்லுக்கும். ரைட். ஆனா
இப்போ முஹம்மதுனுக்கு ரஃபு வந்திக்கண்டா ஏன் அதுக்கு ரஃபு வந்திக்கின்றது ஒரு காரணம் இருக்கு. அதை ரஃபு செஞ்ச ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நாங்கள் ஆமிலன்னு சொல்லுவோம் மரபில். ரைட். இந்த சொற்கள்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கு. நீங்கள் இப்போ பாடமாக்க தேவையில்லை. அது உங்களுக்கு பொதுவான ஒரு அறிவை பெறத்துக்கு தான் சொல்றது. ரைட். ஆமிலண்டா என்னன்ற மாதிரி ஆராய்ச்சி தேவையில்லை. ரைட். அவ ரஃபு செஞ்ச ஒரு ஆமில் இருக்கும், ஒரு காரணி இருக்கும். அதே மாதிரி ஜெர்ரு வந்தாலும் சரி, ஜெசும் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது அந்த இராபுக்குரிய காரணம் ஒன்று இருக்கும். ரைட். அப்ப அரபு மொழியில ஜெர்ரு வாரத்துக்கு உள்ள ஒரு காரணம் தான் ஹர்ஃபு ஜெர் வாரது. ஹர்ஃபு ஜெர் வந்தா என்ன செய்யப்படும்டா, அதுக்கு பின்னால வர இஸ்முக்கு ஜெர் செய்யப்படும். ஜெர்ரண்டால இஸ்முல மட்டும்தான் வரும், ஃபியல்ல வராது. ஜெர்ரன்றது ஃபியல்ல வரவே வராது. ஜெர்ரங்கிறது இஸ்முக்கு மட்டும் சொந்தமானது. இஸ்முல மட்டும்தான் என்ன செய்யும், ஜெர்ரு வரும். இப்போ ஜெர்ரு எல்லாம் எங்க இருக்குமெண்டா, ஒரு ஹரஃபுட ஒரு கலிமாட கடைசியில தான் இருக்கும். இந்த நான் சொன்னேனே இந்த 4 இராப் இருக்கண்டு, ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜஸ்மண்டு. இந்த 4 இராபும் ஒரு கலிமாவுடைய கடைசியத்தான் நாங்க சொல்றது. கலிமாவுடைய ஒரு சொல்லுடைய கடைசி. 1வது எழுத்து, 2வது எழுத்து, 3வது அதெல்லாம் இல்ல. முஹம்மதண்டா இந்த இராப் எங்க நாங்க பார்ப்போம்டா, இந்த கடைசி கலிமாவுடைய கடைசியில. ரைட். 1வது எழுத்துக்கு தம்மா இருக்கி, அதுக்கு பிறகு ஃபத்தா இருக்கி, அதுக்கு பிறகு அதெல்லாம் இல்ல. ஒரு கலிமாவுடைய கடைசி தான் இராப்ன்றதுக்குரிய பேச்சு. சரியா? ரைட். அப்ப இஸ்ம்ல தான் என்ன செய்யும், ஜெர்ரு வரும் இஸ்ம்ல. ஏன்னா இதுதான் மாறும். இப்போ முஹம்மதுன், முஹம்மதின், முஹம்மதன் என்றது இராப். அது வந்து மாறும் தானே, மாறுது. மாறுறது தான் இராப். இதெல்லாம் மாறுமா? மூன்றது மாறுமா? ஹான்றது மாறுமா? என்ன வந்தாலும் முன்னால பின்னால என்ன வந்தாலும் ஒன்றுமே என்ன செய்யாது, மாறாது. அப்படித்தான் இருக்கும். ரைட். இங்க ஒரு கலிமாவுடைய கடைசி மாறுறதுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், இராப் என்று சொல்றோம். ரைட். அப்ப ஒரு கலிமாவுடைய கடைசி வந்து என்ன செய்யும், மாறும். ஒரு இஸ்மாக இருந்தால் அதுல ரஃபு வரும், நஸ்பு வரும், ஜெர்ரு வரும். ரைட். ஒரு ஃபியலாக இருந்தால் அதுல ரஃபு வரும், யஃப்அலு, லன் யஃப்அல நஸ்பு வரும், லம் யஃப்அல் ஜஸும் வரும். ரைட். அப்ப ஜெர்ரன்றது இஸ்மோட மட்டும் சம்பந்தப்பட்ட, இஸ்முல மட்டும்தான் ஜெர்ரு வரும். ஜஸ்ம்ன்றது ஃபியலோட மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. ரைட். இப்போ நாங்க எங்கட சப்ஜெக்ட் இங்க வருவோம். ஹுரூஃபுல் ஜர். ஹுரூஃபுல் ஜர். ஹுரூஃபுல் ஜர்ல இங்க உங்களுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா, ஃபி, அலா, மின், இலா இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. இது இலக்கணம் நீங்க படிக்காட்டியும், இதை பத்தி விரிவா நீங்க படிக்காட்டியும், ஃபி எந்த இடத்துல, அலா, மின் எப்படி பயன்படுத்தணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ரைட். அதுதான் முக்கியம். அதை பயன்படுத்துற மஹாராதான் முக்கியம். சரியா? ரைட். இந்த ஃபி, அலா, மின், இலா இந்த ஹர்ஃபு ஜர்ருகள் வரும் பொழுது நாங்க என்ன செய்வோம், அதுக்கு பின்னால வர இஸ்முக்கு ஜர் செய்வோம். ஃபில் பைத்தி, ஃபில் குர்ஃபதி, ஃபில் மத்பஹி. ரைட். ஹுரூஃபுல் ஜர்ருக்கு எப்படி வரைவிலக்கணம் சொல்லிக்கார் என்றால், தஜுர்ருல் இஸ்ம இஸ்முக்கு ஜர் செய்யும். எந்த இஸ்முக்கு? அல்லதி பஅதஹா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இஸ்முக்கு பில் கஸ்ரா கஸ்ரை கொண்டு ஜர் செய்யும். பொதுவாக கஸ்ரு அடிப்படையான அடையாளம் கஸ்ரு உங்களுக்கு தெரியும். மம்னூ மின சர்ஃப்ல ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா. ரைட். ஜர்ன்றது இராப், கஸ்ரான்றது அடையாளம். ஜர்ருக்கு அடையாளமா கஸ்ரா மட்டும் தான் வரணுமான்னு கேட்டா இல்ல, மம்னூ மின சர்ஃப்ல ஃபத்ஹா வரும் என்று நீங்க படிச்சிட்டீங்க. ரைட். அப்ப ஹுரூஃபுல் ஜர் ஃபி, அலா, மின், இலா. இவங்க பாருங்க, முஹம்மதுன் ஃபில் பைத்தி. ஏன் பைத்துக்கு ஜர் வந்திருக்குன்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், ஃபி வந்திருக்கு, ஃபி என்ற ஹர்ஃபு ஜர் வந்திருக்கு. யாசிருன் ஃபில் குர்ஃபதி, ஆமினது ஃபில் மத்பஹி இந்த சொற்களுக்கெல்லாம் ஏன் ஜர் வந்திருக்குண்டா, ஃபி என்ற ஹர்ஃபு ஜர் வந்திருக்குது. ரைட். அப்ப அரபு மொழியில ஒரு இஸ்முக்கு ஜர் வரும். ஜர்ரு முக்கியமா 2 இடத்துல வரும். உண்டு ஹர்ஃபு ஜர் வந்தா ஜர் வரும். ஃபி, அலா, இலா, மின், பா இந்த மாதிரி வரும் பொழுது ஜர் வரும். வேறப்ப ஜர் வரும்டா முதாஃப் இலைஹியாக வரும் பொழுது நீங்க படிச்சதுனால சொல்லலாம். இந்த பாடம் 4ஆம் பாடமா இருந்தாலும் நீங்க அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்றதுனால முதாஃப் இலைஹியாக வரக்கூடிய சொல்லுக்கு என்ன வரும், ஜர் வரும். அதே மாதிரி தாபியாக இருக்கக்கூடிய மூன்று இடம், முக்கியமான 2 இடம். 3வது என்னன்னா தாபி. தாபியாண்டா என்ன, நாத்தா வர்றது, பதலா வர்றது, தக்கீதா வர்றது, இந்த மாதிரி வரும் பொழுது தாபியா வரும் பொழுது அதுக்கு ஜர் வரும். ஏன்னா மனுவுக்கு ஜர் இருந்தா நாத்துக்கு ஜர் வரும். முதல் மின்னுக்கு ஜர் இருந்தா பதலுக்கும் என்ன செய்யும், ஜர் வரும். அதே மாதிரி தாக்கீத் செய்யப்பட்ட முஅக்கதுக்கு வந்து ஜர் இருந்தா இதுக்கு தாக்கீதுக்கும் என்ன செய்யும், ஜர் வரும். அதே மாதிரி மாத்தூஃப் அலைஹிக்கு ஜர் இருந்தா மாத்தூஃபுக்கும் ஜர் வரும். ரைட். அப்ப 3 இடம் உண்டு. இந்த ஹர்ஃபு ஜர் வந்தா ஜர் வரும், 2வது முதாஃப் இலைஹி ஜர் வரும்,
மூணாவது தாபியாக இருந்தால் ஜர் வரும். தாபியாண்டா என்னன்னு இப்ப நான் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கேட்கறதுனால கொஞ்சம் தலைக்கு உள்வாங்கிறது கஷ்டமா இருக்கும். எனவே உள்வாங்குற வாரத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. மேலதிகமானதை நீங்க தூக்கி போட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ். அது வார வேண்டிய இடத்துல திரும்ப வரும். இந்த இடத்துல நீங்க சுருக்கமா என்ன புரியணும்டா, ஹர்ஃப் ஜர் வந்தா அதுக்கு பின்னால வரக்கூடிய சொல்லுக்கு ஜர் வரும். ரைட் ரைட். அல் கலமு அலல் மக்தபி. பாத்தீங்களா? அல் கலமு அலல் மக்தபி. அத்திஃப்லு அலல் சரீரி. அத்தாலிபு அலல் குர்சியி. அத்தாலிபு அலல் குர்சியி. خرج المدرس من الفصل. فاطمة من الهند. هذا القلم من محمد. ذهب خالد إلى المعهد. ذهب علي إلى المدير. ذهب الطالب إلى المرحاض. ரைட், இவ்வளவுதான். அப்ப இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன வந்திருக்குது? ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. ஃபி, இலா, மன், மின், அலா இந்த மாதிரியாக வரும் பொழுது ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது தானே. அப்ப இங்க பைத்தி என்றதுல ஜர்ரு கஸ்ரா கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி முஹம்மதின் என்றதுல 2 கஸ்ரா வந்திருக்கு தானே. அதுல அல்லில்லங்கிறதுனால தன்வீன் வந்திருக்குது. கஸ்ரத்தைன். எப்படியோ அந்த சொல் ஜர்ரு செய்யப்படும் இந்த ஹர்ஃபு ஜர் வந்தால். ரைட். அடுத்த சப்ஜெக்ட் ஐன என்றதை இந்த பாடத்துல நாம படிச்சுக்கிறோம். ஐனாண்டா என்னண்டா? சுவாலுன் அனில் மகான். மகானை பத்தி கேட்கறது, மகான் இடம், ஒரு இடத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது ஐனன்றதை நாம பயன்படுத்தும். அப்ப ஐனங்கிறது ஒரு இஸ்திஃபாம் தானே. அது ஒரு இஸ்திஃபாம், இடத்தை கேட்கறது. ஐன முஹம்மதுன், கேள்விக்குரிய ஒரு சொல் தானே. ஐன முஹம்மதுன் ஃபில் குர்ஃபா. ஐன ஃபாத்திமத்து ஃபில் மதுபஹி. ரைட், அது ஓகே. அடுத்து அந்த பாடத்துல நீங்க படிச்சது மாதா என்ற சொல். மாதா என்ற ஒரு சொல் இந்த பாடத்துல படிச்சிருக்கிறீங்க. மாதான்றதும் மாஹாதான்றதும் சமம், ஈக்குவல். ரைட். மாதா மாஹாதா. மாதான்றது மாவும் தாவும் சேர்ந்ததுதான் மாதா. சரியா? இது நாங்க மாதான்றத எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டா, எது என்று நாங்க கேட்கறதுக்கு பயன்படுத்தும் தானே தமிழ்ல. எது அல்லது எது என்றதுக்கெல்லாம் நாம மாதா பயன்படுத்துவோம். அப்ப இது எதுக்கு பயன்படுத்தலாம்டா, லிகைரில் ஆக்கில், கைர் ஆக்கிலுக்கு தான் இதை பயன்படுத்தலாம். ஆக்கிலுக்கு நீங்க இதை பயன்படுத்த இயலாது, மாதான்றதை பயன்படுத்துறதுக்கு இயலாது. ஒரு பொருளாக இருந்தால், அகிரிணையா இருந்தால் மட்டும் மாதாண்டு பயன்படுத்தலாம். மாதா அலல் மக்தபி, அல் கலமு அலல் மக்தபி சொல்லலாம் தானே. மாதா அல சரீரி, சரீர்ல என்ன இருக்குது, சரீர்ல இது என்ன அப்படின்னு கேட்கிறா. சரீர்ல என்ன இருக்குது சுருக்கமா சொல்லணும்னா அஸ்ஸாஅத்து அல சரீர், அஸ்ஸாஅத்து அல சரீர். ரைட். மாதா அலல் மக்தபி, முஹம்மதுன் அலல் மக்தபி சொல்லலுமா? சொல்லல. முகமது மக்தப்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப நாங்க மாதா அலல் மக்தபின்னு கேட்கலுமாங்க? இயலாது. மண் அலல் மக்தபி நாங்க கேட்கணும் தானே. மாதான்றதை நாங்க கைர் ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்துறதே இல்லாது. மாதா அலல் மக்தபி முஹம்மதுன் அலல் மக்தபிங்கிறது தப்பு. அப்ப ஒரு ஆக்கில பார்த்து மாதாண்டு நாங்க கேட்கறது இல்லை. ரைட், அதுவும் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பாடத்துல நாங்க படிச்ச இன்னொரு விஷயம், அல் அலமுல் முஅன்னது லா யுனவ்வனு. முஅன்னதான அலம் என்ன செய்யப்பட மாட்டாது, தன்வீன் செய்யப்பட மாட்டாது. இப்ப நீங்க முஹம்மதுன், ஹாமிதுன் எல்லாம் தன்வீன் செய்றீங்க. ஆனா ஆயிஷத்து, ஆமினத்து, ஃபாத்திமத்து, மரியமு, ஜெய்னபு, ருக்கையத்து இதெல்லாமே என்ன செய்யப்பட மாட்டாது, தன்வீன் வைக்கப்பட மாட்டாது. நாங்க பிறகு பாடத்துல என்ன படிச்சோம்டா, இது மம்னூ மின ஸர்ஃப் என்றது படிச்சோம். ரைட். இந்த பாடத்துல நாங்க என்ன படிச்சோம்னா, சுருக்கமா அலம் முஅன்னதா இருந்தால் அதுக்கு தன்வீன் வராது அப்படிங்கிறத படிச்சோம். ரைட். அப்ப நான் கட்டமா படிச்சு கொண்டு போய் கடைசியில என்ன சொன்னோம்டா, இது வந்து மம்னூ மின ஸர்ஃப். ஏன்னா எல்லாத்தையும் முறையடிக்கு படிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த லெவல்ல இந்த அறிவிக்கிற அளவுக்கு தான் என்ன செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பத்துல இருந்து நான் சில கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கடைசியாக முழுமையாக படிப்போம். அந்த அடிப்படையில இது இப்போ உங்களுக்கு தெரியும், படிச்சு முடிச்சதுனால இது மம்னூ மின ஸர்ஃப். ஏன் காரணம், அலமாகவும் முஅன்னதாகவும் இருக்குது. அலமாகவும் முஅன்னதாகவும் இருக்குது. நீங்க முதலாவது படிச்சு கொடுக்க போது உங்களோட மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நீங்க முதலாவது இதுக்குரிய வலைவிலக்கணத்தை எல்லாம் சொல்லி, இது முஹம்மது ஆயிஷத்துக்கு ஏன் வந்து இதுக்கு தன்வீன் வரல என்றால்
இது ஒரு அலம் என்றாலே தான், இது ஒரு முஅன்னஸ் என்றாலே தான். அதனால அது வந்து மம்னூ மின சர்ஃபுக்கு வந்து சட்டம் எல்லாம் இருக்குது. மம்னூ மின சர்ஃப் பல வகை இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை தானே. முதலாவது நீங்க நார்மலா இதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க, அவங்களுக்கு எப்படி புரியுமோ அதைத்தான் நீங்க முதல்ல சொல்லணும். அது வந்து நான் பொதுவாக நீங்க எல்லாத்துலயும் கவனிக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம். ரைட். خير. அப்ப முஹம்மதுன் ஆயிஷத்து, அம்மாருன் ஆமினத்து, யாசிருன் மரியம், அலிஜுன் ஃபாத்திமத்து. ஆனா ஆயிஷத்துன் சொன்னா தப்பு, ஆமினத்துன் என்ற தப்பு, மரியமுன் தப்பு, ஃபாத்திமத்துன் தப்பு. ஏன்? இதுல எதுலையுமே தன்வீன் வர மாட்டாது. இது அலம் என்றால் என்ன என்று நாங்க பார்த்தோம். அலம் என்றா ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர், அதாவது ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர். ஆயிஷா என்று நான் சொன்னா ஒருத்தரை நாடுறோம். அதனால ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயருக்கு தான் நாங்கள், அல்லது ஒரு ஊருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாங்கள் அலம் என்று சொல்லுவோம். மக்கா, அல் மதீனா. இப்போ அலம் முஅன்னதாக இருந்தால் அதுல தன்வீன் வர மாட்டாது. இவருண்டு மம்னூ மின சர்ஃப் ஆகிறதுக்கு அடிப்படை என்னென்றா அது அலமாக இருக்கிறது அல்லது வஸ்ஃபாக இருக்கிறது, அதோட சேர்ந்து வேற அடையாளங்கள் உண்டு இருக்கிறது. இங்க வந்து அலமாக இருக்குது, அதோட சேர்ந்து முஅன்னதாக இருக்குது. ரைட் ரைட். அப்போ நாங்கள் இதோட பொதுமை கொள்வோம். அடுத்தது வந்து மினல் பைத்தி என்று சொல்லும் பொழுது இங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. இது வேற இதோட அதாவது மின் அல் பைத்தி என்று இருக்கும் தானே. மின் அல் பைத்தி, மினல் பைத்தியோட அசில் அடிப்படை எப்படி? மின் அல் பைத். இங்க இல்திகாவு சாக்கினேன், வாசிக்கலா, 2 சுக்குன் பக்கத்துல பக்கத்துல வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த அல்லுல வர ஹம்சத்து வசல் விழுந்துடும். விழுந்தா மின்னில் இருக்கிற நூனுக்கு சுக்குன், லாம்ல இருக்கிற லாம்க்கு சுக்குன் தானே. அல் பைத்தில் இருக்கிற லாம்க்கு சுக்குன். இப்ப இது எப்படி வாசிக்கலா அதனால முன்னால் இருக்கிற நூனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா ஃபத்ஹா செஞ்சிருக்கிறாங்க. மின் என்றத மின என்று மாத்தி மினல் பைத்தி ஹுர்ரிகத்தி நூனு பில் ஃபத்ஹதி. நூனுக்கு ஹரகத் கொடுக்கப்பட்டிருக்குது ஃபத்ஹா கொண்டு. மன் அன் இல்திகாஇ ஸாக்கினைன், 2 சுக்கூன்கள் சந்திப்பதை தடுப்பதற்காக. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 4வது பாடத்தோட இந்த வகுப்பை நாம் முடிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த புத்தகத்தை நாம முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மணி நேரத்தில் அடுத்த பாடம் இருக்குது. அடுத்த பாடத்துல நாம தொடர்ந்து 5வது பாடத்துல இருந்து பார்ப்போம். இப்போது என்னுடைய தொழுகை நேரம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh, Ustaz. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.